விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்காக அவருடைய உரிமைகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி என்பதோடு மட்டுமல்ல, குறிப்பாக சமூக நீதி கோட்பாட்டில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால்தான் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது மண்டல் கமிஷனை வரவேற்று மண்டல் கமிஷனுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மேலெழுந்த வாரியாக இது ஏதோ பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஒரு பிரச்சனை என்பது போல தோற்றமளித்தாலும் பரந்தப்பட்ட அளவில் இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், சென்சஸ்ல ஏற்கனவே கேஸ்ட் சென்சஸ் எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு. கேஸ்ட் சென்சஸ் இல்லாத ஒரு செக்மெண்ட் பேக்வர்ட் கிளாஸ். அப்ப இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்ன்றது இது பேக்வர்ட் கிளாஸ் குறிக்கி பார்க்காம இது சமூக நீதி பிரச்சனை என்கின்ற அளவில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பார்த்து வருகிறது. அந்த வகையில தான் ஆரம்பத்திலிருந்து இது மாதிரியான கோரிக்கை எழுந்தபோது, சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை எழுந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை ஆதரித்து வந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் கூட சட்டமன்றத்தில் இது தொடர்பான விவாதங்கள் வந்தபொழுது கூட சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னது. இன்னும் குறிப்பாக இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அளவில் இல்ல, சாதிவாரி சர்வே தான் எடுக்க முடியும், கேஸ்ட் சர்வே தான் எடுக்க முடியும். இருந்தாலும் அது இன்றைய சூழல்ல தேவைப்படுகிறது என்கின்ற நிலையில தான் அதை ஆதரிக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தோழர் வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார் என்பதை தலைவர் எழுச்சி தமிழர் காலையிலேயே செய்தியாளரிடத்தில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அதே நேரத்தில் இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. அவர்கள் தரப்பிலும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து, இந்த பொருள் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்புடையது. இன்னும் சொல்ல போனால் முழுமையாக சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது என்றாலும் கூட அரசியல் நிலைப்பாட்டில் மாறுபட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் பங்கு பெறுவது என்பது இயலாது என்பதை அவர்களிடத்தில் தெரிவித்து விட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்காக அவருடைய உரிமைகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி என்பதோடு மட்டுமல்ல, குறிப்பாக சமூக நீதி கோட்பாட்டில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால்தான் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது மண்டல் கமிஷனை வரவேற்று மண்டல் கமிஷனுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மேலெழுந்த வாரியாக இது ஏதோ பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஒரு பிரச்சனை என்பது போல தோற்றமளித்தாலும் பரந்தப்பட்ட அளவில் இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், சென்சஸ்ல ஏற்கனவே கேஸ்ட் சென்சஸ் எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு. கேஸ்ட் சென்சஸ் இல்லாத ஒரு செக்மெண்ட் பேக்வர்ட் கிளாஸ். அப்ப இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்ன்றது இது பேக்வர்ட் கிளாஸ் குறிக்கி பார்க்காம இது சமூக நீதி பிரச்சனை என்கின்ற அளவில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பார்த்து வருகிறது. அந்த வகையில தான் ஆரம்பத்திலிருந்து இது மாதிரியான கோரிக்கை எழுந்தபொழுது, சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை எழுந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை ஆதரித்து வந்தது. கடந்த ஆட்சி காலத்தில் கூட சட்டமன்றத்தில் இது தொடர்பான விவாதங்கள் வந்தபொழுது கூட சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னது. இன்னும் குறிப்பாக இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அளவில் இல்ல, சாதிவாரி சர்வே தான் எடுக்க முடியும், கேஸ்ட் சர்வே தான் எடுக்க முடியும். இருந்தாலும் அது இன்றைய சூழல்ல தேவைப்படுகிறது என்கின்ற நிலையில தான் அதை ஆதரிக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தோழர் வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார் என்பதை தலைவர் எழுச்சி தமிழர் காலையிலேயே செய்தியாளரிடத்தில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அதே நேரத்தில் இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. அவர்கள் தரப்பிலும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து, இந்த பொருள் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்புடையது. இன்னும் சொல்ல போனால் முழுமையாக சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது என்றாலும் கூட அரசியல் நிலைப்பாட்டில் மாறுபட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் பங்கு பெறுவது என்பது இயலாது என்பதை அவர்களிடத்தில் தெரிவித்து விட்டோம். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.